ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஸ்பீட் பாய். போன எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஃபார்ம் ஒன்று கட்ட போகிறோம். எக்ஸ்பி ஃபார்ம் வாங்க போவோம். அதுக்கான தேவையான பொருட்களை போய் எடுக்கணும். அப்புறம் போன எபிசோடில் நெதருக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்கே இந்த பொருளாக தான் எடுத்துன்னு வந்தோம் நெதர்லேருந்து. 8 பிளேஸ் ராடு, அப்புறமேட்டுக்கா டைமண்டு, அது இதுன்ட்டு. இப்போ நம்ம அயன் மட்டும் எடுத்துப்போம் அதுலேருந்து. ஓகேவா, இருங்க. வுட்டு இருக்கா? ரெட் ஸ்டோனா? வுட்டு அடேய், ஆஹா, வுட்டே காணோம் கைஸ். எங்கேயா வுட்டு கைஸ்? வுட்டே காணோம் கைஸ். இருங்க, நான் போய் வுட்டு மைன் பண்ணிக்கிறேன். ஆப்பர் செய்யறதுக்கு தேவைப்படும். ஏன்னா வுட்டு வச்சா தான் ஆப்பர் செஸ்ட் செஞ்சு அதை ஆப்பர் செஞ்சு ஃபார்முக்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம என்ன ஃபார்ம் கட்ட போகிறோன்னா, அது என்னது, ஜாம்பி ஸ்பானர் ஒன்று பார்த்துருந்தோம். இப்போ அதை வச்சு தான் நம்ம ஃபார்ம் கட்ட போகிறோம். அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ வுட்டை மைன் பண்ணிக்கணும். இருங்க, 1 2 ஆச்சு. முழு மரத்தையும் மைன் பண்ணி போயிடுறது தான். இல்லைனாலும் போதும், இதே போதும். 4 போதும்ல. யாரா நீ கைஸ்? ட்ரோனோடு மேலே வர பார்க்குறான், அதாவது இருட்டிய காரணத்தினால். அதனால் நம்ம டக்குன்னு போய் பார்த்து தூங்கிடணும். ஐ, தூங்குடா. நல்லா தூங்கிய பிறகு ஏந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, வுட்டை மாற்றி அதை செஸ்ட்டாக மாற்றி அதை ஆப்பராக செஞ்சுக்கணும். ஓகே, செஸ்ட் ஏற்றாச்சு. இப்போ ஒரு ஆப்பர், ஒரு குச்சி. இருங்க, கொஞ்சம் குச்சி செஞ்சுக்கினேன். ஒரு நிமிஷம். அயன் என்கிட்ட இருக்குமே. இருங்க, இதில் இருக்கா? இல்லை, இதில் 13 அயன் இருக்கிறது. அதான் நான் பார்த்தேன், அயனே இல்லையான்னு யோசித்தேன். இருக்குது. எங்கே அது? அயன் பிகாக்ஸ் ஒன்று செஞ்சுப்போம். ஆக்ஸா பிகாக்ஸ் நீட்னா? ஓஹோ, ரவுண்டடு பாய். இங்கே அமைதியாக உக்காந்துரு, அண்ணன் போயிட்டு வரேன். பையன் அன்னியன் மாதிரி. பகலில் அம்பியாக இருப்பான், நைட் ஆனால் அன்னியனாக மாறிடுவான். அதேமாரி தண்ணி உள்ள ஆழத்துக்கு போனாலும் அன்னியனாக மாறிடுவான். அவன் பக்கத்தில் மேலேயே இருக்கிற தண்ணியில், ஒரு பிளாக் தண்ணியில் போய் நின்னாலாம் ஒன்றும் மாற மாட்டான். ஆனால் ட்ரைடண்ட்டுக்காரன்னு ஒருத்தங்கிறான். ட்ரைடண்ட்டுக்காரன் அவன் தண்ணியில் காலை வச்சாலே போதும், ட்ரைடண்ட்டு தூக்கி அடிப்பான். ட்ரைடண்ட்டு கூட எடுக்கணும் கைஸ். இருங்க, இப்போ நம்மளுக்கு தேவையான வுட்டை செஞ்சு அதனால ஒரு பிகாக்ஸ் ஒன்று செஞ்சுக்கினேன். இன்னொரு ஹாப்பரையும் ஒன்று செஞ்சு எடுத்துன்னு போய்டும். ஓகே ஓகே, விடுங்க. ஃபுட்டு போனதையும் காணும். சரி, ரைட். பக்கெட்டு மட்டும் செஞ்சுன்னு போவோம் வாங்க. ஓகே, தண்ணி மூண்டாச்சு, வாங்க போவோம். போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபார்ம் கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி தலைகீழாக கீழே குதிக்க போகிறோம். குச்சாச்சு. இந்த ஸ்பானர் இங்கே தான் இருந்தது. எப்படி போனோம்? இப்படி தான் போனோமா? ஐ, ஜம்பான்றா. 2 அயனு. இது எப்போ நான் மைன் பண்ணாமல் விட்டு போனேன்? இரு, உக்காந்து மைன் பண்ணும். அவ்வளோதான் கைஸ். இங்கே பார்த்தீங்களா? அதனால இருங்க, இப்போ இந்த ஏரியாவை கொஞ்சம் கிளியர் பண்ணி, இந்த ஏரியாவெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் எடுத்து இது பண்ணிக்கணும், அடைச்சிக்கணும். ஏன்னா அப்போ தான் இதுவாக இருக்கும். எங்கடா அது? ஏய், என்னதுடா அது? அயனு. ஓஹோ, எத்தனை இருக்குது? 1 2. கண்ணுது இல்லையே, எத்தனைக்கு இது இல்லையே. இன்னொன்று அது அயனாது இல்லை, வெறும் ஸ்டோன் தான். ஓகே, இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகேவா? இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணிடணும். 1 2 3 4 5. 1 2 3 4 5 6 7 தாங்கதா. இப்படி போடும். 8, அப்புறம் 9. ஓகேவா? ஓகே,
இந்த பக்கமும் போனோம். அதுக்கு அடுத்தது இருங்க 1 2 3 4 4 5 ஆயிடுச்சா கணக்கு? ஓஹோ 5ன்னா இந்த ஸ்பானர் இங்கே ஒட்டி இருக்குமே கைஸ். இருங்க இந்த இடத்தையும் போட்டுப்போம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிப்போனா இந்த இடத்த வந்து கனெக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணினோம். 2 இருக்குது, இந்த ஆண்டை வந்து 2 இருக்குது. ஓகே கைஸ், ஏதாவது இது வந்து 5க்கு 9 அப்படின்ற மாதிரி ஸ்பேஸ் விட்டு நம்ம வந்து கட்டணும். ஓகே இருங்க, நான் வந்து உங்களை கட்டிட்டு வந்து பார்க்குறேன் கைஸ். இப்போ வந்து ஒரு வழியாக தோண்டி முடிச்சிட்டேன், டிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை பாருங்கள், எனக்கு வந்து 9 அயனு 21 காப்பர் வந்து கிடச்சிது இதை ஃபுல்லாக டிக் பண்ணதில். இருங்க இப்போ வந்து நம்ம வந்து வாட்டர் ப்ளேஸ் பண்ணி பார்க்கணும். இந்த பிளாக்கில் வந்து நிற்கிதா? ஓகே இதுதான் சென்டர் பிளாக்கு. இந்த இடத்துல ஒரு பிளாக் போட்டுட்டு இப்போ இந்த தண்ணியை முண்டு இந்தாண்ட பக்கமாக ஊற்றி பார்க்கணும். ஓகேவா, இப்போ இதுதான் சென்டர் பிளாக்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து ஹாப்பர் வைக்கிறதுக்கான வேலைகளை வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து கில்லிங் பிளாட்ஃபார்ம் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா மைண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, 1 2 இருங்க, இந்த 2 ஹாப்பர் இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்த வந்து நான் ஃபுல்லாக தெளிவாக மைண்ட் பண்ணிக்கிறேன். இருங்க ஓகே, எங்கடா இது கைஸ்? இருங்க கைஸ், இந்த இடத்த நல்லா கொஞ்சம் மைண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிளாக்கை ப்ளேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இருங்க, ஆப்பர் வைக்க முடியுதா? ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து எனக்கு வந்து செஸ்ட்டுக்கு வந்து உட்டு தேவைப்படுது. நான் போய் மைண்ட் பண்ணி வந்துடுறேன். நான் போய் உட்டை மைண்ட் பண்ண வந்து எனக்கு தேவையான செஸ்ட்டையும் செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டேன். அப்படியே ஒரு வாட்டர் இல்லையே ஒரு பக்கெட்டில் வாட்டரும் பூசின்னு வந்துட்டேன். ஏன்னா போகும்போது இருந்த வாட்டரை நான் வந்து ஊற்றிட்டு போயிட்டேன். ஓகே இப்போ வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இதுதான் சென்டர் பிளாக்காக வந்துச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து செஸ்ட்டை செஞ்சு அதை வந்து ஹாப்பராக கூட கனெக்ட் பண்ணால் போதும். அதாவது கீழே வைக்கணும், அதை தான் நான் வந்து செய்யணுன்ட்டேன். இருங்க மேலே போக முடியல. இதையும் உடச்சி எடுத்துப்போமா? ஓகே ஓகே ரைட் கைஸ், இப்போ வந்து இது வந்து இதாக கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே இப்போ அதாக கூட இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. ஓகே ஓகே இப்போ வந்து இருங்க, நம்ம வந்து ஸ்டிங்கை தூக்கி போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே இதாக கூட கரெக்டாக வந்து சேர்ந்துது. இதில் வந்து ஒரே ஒரு ஸ்லாபை செஞ்சு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா சரியாக போச்சு. ஓகே, ஏன்னா ஜாம்பி வந்து இதில் வந்து வெளியே வந்துடக்கூடாதுன்ட்டு வந்து இந்த மாதிரி ஆஃப் ஸ்லாப் வைக்கிறோம். ஏன்னா வந்து குட்டி ஜாம்பி வந்து வெளியே வந்துடும், பெரிய ஜாம்பி பிரச்சனை இல்லை. குட்டி ஜாம்பி வந்து ஒரே பிளாக் இருந்தாலே வெளியே வந்துடும். ஓகேவா, இந்த ஏரியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம போயிட்டு மேலே வந்து ஸ்பானரில் இருக்கிற டார்ச் எல்லாம் வந்து உடச்சி விட்டுட்டோம்னா ஜாம்பிஸ் வந்து ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இருங்க இப்போ வந்து நம்ம போயிட்டு ஸ்பானரில் இருக்கிற டார்ச் வந்து உடைக்கணும். 1 அடே இருறா 2 ஆச்சு. இப்போ இதோட 1 3. ஓகேவா, அந்தாண்டா பக்கம் இன்னும் 1 இருக்குது. அதை வந்து நம்ம வந்து அப்படிக்கா போயிட்டு உடச்சிட்டு வந்துடுவோம். இருங்க இப்போ ஆக்சுவலாக இந்த ஒரே ஒரு டார்ச்சை உடச்சி விட்டோம்னா ஜாம்பி வந்து ஸ்பான் ஆகணும். கைஸ் உடச்ச உடனே ஸ்பான் ஆகிட்டானுங்க. இருங்க இந்த ஒரு பிளாக் எக்ஸ்ட்ரா இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து அங்கே போய் பார்த்தோம்னா போதும், எல்லாம் ஸ்பான் ஆகிருப்பானுங்க. நம்ம போயிட்டு அடிக்க வேண்டியதான். ஓகேவா, ஆளாகணும். கைஸ் தெரியுதா உங்களுக்கு? அதை வந்து வரானுங்க. ஓகே கைஸ், நான் வந்து உங்களுக்கு கிட்ட வந்து 30 XP ஏற்றிட்டு வந்து உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே
ஓகே கைஸ், இப்போ வந்து நான் 30 லெவல் ஏற்றிட்டேன். அப்புறம் அதுவும் இல்லாமல் நான் வந்து இந்த இடத்த வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருந்தேன். அதாவது மேலே கட்டியிருந்தேன் இல்லையா, அந்த நம்ம ஃபிக்ஸ் பண்ண அந்த செஸ்ட்டில் அந்த ஏரியாவிலேருந்து நான் வந்து அப்படியே ஒரு 16 பிளாக் கீழே வந்துட்டேன். கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கணுன்றதுக்கோசரம் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வந்து அவ்வளோ ஹைட்டு கீழே வந்திருக்கோம். இருங்க, உங்களுக்கு வந்து இன்னொன்றைத்தையும் காமிக்கிறேன். இது அப்புறம் இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணதில் வந்து நம்மளுக்கு வந்து இதெல்லாம் தான் கிடச்சிருக்கு. ஒரு அயனு, 4 கேரட்டு, அது இல்லாமல் ஸ்வாடு, பிக்காக்ஸு, அப்புறம் ஒரு செயின் ஆர்மர், செஸ்ட்டு பிளேட்லாம் கிடச்சிருக்கு. இருங்க, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கானுங்க, இவனையும் போட்டு தள்ளுறோம். அங்கே பார்த்தீங்களா செயின் ஆர்மர், லெகின்ஸாக ஃபுல் ஆர்மர் போட்டுன்னு இருக்கிறாங்களான்னு தெரில, ஆனால் லெகின்ஸ் மட்டும் தெரிஞ்சது கண்ணுக்கு. இருங்க, இவனையும் போட்டு தள்ளுவோம். ஓகே ஓகே கைஸ், கிட்டத்தட்ட நான் இதில் வந்து ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் 30 எக்ஸ்பி 0லேருந்து ஏறுறதுக்கு. எனக்கு வந்து கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு. அவ்வளோ நேரம் எடுத்து தான் 30 எக்ஸ்பி நான் ஏற்றிருக்கேன். வாங்க இதுக்கு போயிட்டு ஒரு நல்ல என்சான்மெண்ட்டாக போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 30 எக்ஸ்பி ஏற்றுறதுக்கு தான் கைஸ் டைம் ஆகும். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம வந்து என்சான்மெண்ட் டேபிளில் லெவல் 30 இருக்கிறத வச்சு என்சான்மெண்ட் போட்டோம்னா நம்மக்கிட்ட வந்து குறைஞ்ச அளவு தான் எக்ஸ்பி வந்து போகும். ஒரு 5 எக்ஸ்பி 6 எக்ஸ்பி அப்படி தான் போகும். ஓகேவா? அதனால் வாங்க நம்ம போய் இப்போ டக்குன்னு வந்து எக்ஸ்பி வந்து யூஸ் பண்ணி என்சான்மெண்ட் போட்டுருவோம். அதுவும் இப்போ வந்து நான் எதுக்கு என்சான்மெண்ட்டு போடலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன்னா, என்னுடைய பிக்காக்ஸுக்கு தான் என்சான்மெண்ட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா லெவல் 30 இருக்குது, ஒரு நல்ல என்சான்மெண்ட்டாக வருன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. நம்ம போட்ட இங்கே தான் இருக்குதா, ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம போயிட்டு நம்ம பிக்காக்ஸை வந்து எடுத்து என்சான்மெண்ட் போட வேண்டிதான். இருங்க, இதை தூக்கி இங்கே வச்சுருவோம். இது தூக்கி வச்சிடலாமா? இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம், செஸ்ட்டில் போட்டுருவோம் கைஸ். ஃபஸ்ட் நம்ம கிட்ட இடத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, எங்கள் பிக்காக்ஸு ஓகே ஓடியா, அப்புறம் நீ கொஞ்சம் 3 இருந்தாலே போதும் கைஸ். நம்ம வந்து லெவல் 30 என்சான்மெண்ட் போட்டலாம். இருங்க, ஃபஸ்ட்டு இதை வச்சு பார்ப்போம். மாற்றி எடுத்துனாட்டேன்னா என்ன? உள்ளே இதா கைஸ், எங்கே வச்சுன்னு தெரியாமல் போகிறேன் திருப்பியும். என்ன ஃபார்ச்சூன் 2 வேறு லெவல் ஓடு. ஃபார்ச்சூன் 2 இருங்க, நம்ம வந்துச்சு என்னதுன்னு பார்ப்போம். ஃபார்ச்சூன் 2 அன்பிரேக்கிங் 3 எஃபிஷியன்சி 4. பரவாயில்ல கைஸ், ஓரளவுக்கு நல்லா ஓபியான என்சான்மெண்ட்டே கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து இதை வந்து தூக்கி நம்ம வந்து செஸ்ட்லேயே போட்டு வச்சுருவோம். ஏன்னா இப்போது வந்து நம்மளுக்கு ஃபார்ச்சூன் கிடச்சதுனால அடுத்த எபிசோடில் மைனிங்க்கு போய்க்கலாம் கைஸ். இப்போ வந்து இந்த ஃபார்மிங் லேண்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஓகே, அப்புறம் கைஸ் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது என்னன்னா, நான் என்ன கூட வந்து சிலர் நிறைய பேர் வந்து விளாட்லாமா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. முக்கியமாக டிடிஎஃப் ப்ரோ, இவர் வந்து சர்வர் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ரோ இப்போதைக்கு நான் வந்து சர்வர் வந்து கிரியேட் பண்ணுற ஐடியாவில் இல்லை ப்ரோ. ஒரு 1K இந்த மாதிரி நான் வந்து 1K அடித்தேன்னா அப்போ வந்து ஒரு சர்வர் வந்து நான் வந்து பப்ளிக் சர்வர் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா இப்போதைக்கு சர்வர்லாம் கிரியேட் பண்ணி என்னால் அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. அது இல்லாமல் அதெல்லாம் சர்வருன்றது வந்து கொஞ்சம் பப்ளிக் சர்வர்லாம் பார்த்து கிரியேட் பண்ணோம். கரெக்டாக அதுக்கான டிவைஸ் வந்து வேணும். என்கிட்ட இப்போதைக்கு மொபைல் தான் இருக்குது. அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் வந்து பப்ளிக் சர்வரில் விளாட்றாங்கன்னும் போது அந்த சர்வர் வந்து அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும். ஏன்னா நிறைய ஒரு நல்ல காஸ்ட்டில் இருக்க சர்வராக தான் நம்ம வந்து பார்த்து அதை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நான் வந்து சர்வர்ஸையும் க்ரியேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஐடியாவிலையும் இல்லை. நான் சப்போஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரியா இருந்தால் எப்படியா இருந்தாலும் ஒரு 1K அடித்ததுக்கப்புறம் வேணால் நான் வந்து கன்ஃபார்மாக சர்வர் வந்து க்ரியேட் பண்ணுறேன் கைஸ், ஒரு பப்ளிக் சர்வர். நீங்கள் வந்து என்ன கூட விளாட்லாம். அதனால் ப்ரோ டிடிஎஃப் ப்ரோ, ஸோ இப்போதைக்கு என்னால் வந்து சர்வர் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ என்னை மன்னித்து கொள்ளவும். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போது நம்ம வந்து ஃபார்மிங் லேண்டை வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ
மீதி இன்னும் கொஞ்சம் சீடு இருக்கிற காரணத்தினால் இந்தாண்ட பக்கம் 1 2 3 4 ஓகேவா. இந்த இடத்துல தண்ணி ஊற்றி மீதி இருக்கிற செடியும் ஹோ யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணிடலாம். இங்கே போட்டு விட்ருவோம். ஓகே, இங்கே ஆல்ரெடி நான் ஹோ வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். எதுக்கும் இது எடுத்துக்கலாம் கைஸ். டிக்கு இல்லை, ஹோ ஆல்ரெடி இருக்குது. இது ஆனால் டேமேஜில் இருக்குது. இங்கே உட்டு இல்லை, இங்கேயும் ஆஹா உட்டே இல்லையா, அருமை. ஓகே கைஸ், இருங்க இந்த 2 வீட்டை கவுஸு கொடுத்து பிரி பண்ணி விட்டுட்டு நம்ம போயிட்டு கொஞ்சோண்டு உட்டை மட்டும் மைண்ட் பண்ணி இது செஞ்சுக்கலாம், ஹோ செஞ்சுக்கலாம். வாடா நீங்கிட்டு இப்படிக்கா போடா. வந்து பிளாக் பக்கத்துலேயே இருக்கிறதுனால இது வளரவே மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ், அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு 1K அடித்தேன்னா வந்து பப்ளிக் சர்வரை பற்றி நான் வந்து யோசிக்கிறேன். அதாவது க்ரியேட்டே பண்ணுறேன். ஏன்னா இப்போதைக்கு நான் வந்து வச்சுருக்கிறது வந்து மொபைல் தான். அதனால் மொபைலில் சர்வர்லாம் க்ரியேட் பண்ண முடியாதான்னு கேட்டால் முடியும், பண்ணலாம். பட் பப்ளிக் சர்வர் க்ரியேட் பண்ண முடியாது. பப்ளிக் சர்வர்லாம் வந்து நம்ம வந்து காசு கட்டி தான் எப்படியா இருந்தாலும் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. அப்படி க்ரியேட் பண்ணால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். நார்மலாக சர்வர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும், ஃப்ரீயாகவே இருக்குது சர்வர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. வெப்சைட்லாம் தனியாக இருக்குது ஃப்ரீ சர்வர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. பட் அது வந்து பப்ளிக் சர்வருக்கு செட் ஆகுமான்னு தான் எனக்கு தெரியல. அட்டர்னஸ்னு ஒரு சர்வர் இருக்குது, நான் அதில் ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போயும் என்கிட்ட சொல்லப்போனால் அட்டர்னஸ்லேருந்து 2 சர்வர்ஸ் இருக்குது, நான் ப்ளே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது வந்து ஒரு 2 to 3 மெம்பர்ஸ் ப்ளே பண்ணுற அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது. அதனால இப்போதைக்கு நாங்கள் வந்து மல்டிப்ளேயரில் ப்ளே பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அட்டர்னஸில் வந்து ஃப்ரீ சர்வரில் ப்ளே பண்ணுவோம். பட் அது பப்ளிக் சர்வருக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா அதில் வந்து சில இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு 1K அடித்தேன்னா வந்து நான் கன்ஃபார்மாக ஒரு சர்வர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா கைஸ்? ஓகேவா ப்ரோ? டிடிஎஃப் ப்ரோ, உனக்கு தான் நீ நான் சொன்னது. இருங்க, இப்போ இந்த ஷீடு ஃபுல்லாக பிளான் பண்ணி முடிச்சிருவோம். 35 இது ஓகே. ஓ, இன்னும் உலகுதா? எல்லா இடத்துலையும் போட்டு விடுவோம் கைஸ், எங்கெங்கெல்லாம் கிடைக்குதா கேஃப். இன்னும் 6 இது. இருங்க, இங்கேருந்து போடுவோம். 1 2 3 4 5 6. கரெக்டாக இருக்குது கைஸ், 6. ஓகே, ஃபார்மிங் லேண்டை இன்னும் கொஞ்சம் பெரிது பண்ணி விட்டாச்சு, பெருசாக்கியாச்சு. இருங்க, எக்ஸ்பி. ஓகே கைஸ், பாய். உங்களை வந்து இதோட அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் பாய்.